ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டாக்டர் எஸ்ஐபி. இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, 12 மியூச்சுவல் ஃபண்டுனா 12% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா, இதுக்கான கிளாரிட்டி தான் கொடுக்க போகிறோம். இந்த டாப்பிக்கை இன்றைக்கி சூஸ் பண்ணதுக்கான ரீசன் நம்ம கிளைண்ட் ஒருத்தருக்கு பேசிக்காக ஒரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணோம். அதாவது ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஒரு மல்டி கேப், ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மல்டி அசெட் ஃபண்டு, ஒரு வேல்யூ கைண்ட் ஆஃப் ஃபண்டுன்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, சார் 5-6 ஃபண்டுலாம் வேண்டாங்க, நம்ம ஒரே ஃபண்டில் போயிடுவோம், அப்போ எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணலாம் இல்லைங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் அதை நம்ம வியூவர்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும். இந்த ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்து, அதுக்கான கிளாரிட்டி கொடுக்கறது தான் இன்றைக்கான நோக்கம். சரி, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா என்னன்றது ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். இப்போ 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா அது ஆனுவல் காஸ்ட்டுங்க. 100 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ₹1, அந்த ₹1 தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. சரி, இந்த ₹1 தனியாக வருஷத்துக்கு ஒரு தடவை டெபிட் பண்ணுவாங்களா, எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா நம்ம 3 மாதத்துலேயும் நம்ம வெளியேறிடுவோம், இல்லை 6 மாதத்தில் வெளியேறுவோம், இல்லை 3 வருஷம் 5 வருஷம் கூட கண்டினியூ பண்ணுவோம். அதனால் அவங்க என்னென்னா டெய்லி பேசிஸ்லேயே, அதாவது இந்த ₹1 ஆனுவல்னால் அப்போது ஒரு நாளைக்கு எவ்வளோன்ற மாதிரி பைசாவில் வரும் இல்லைங்களா, அந்த கால்குலேஷனில் என்ஏவியில் டெய்லி பேசிஸில் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க. சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்னா, நீங்கள் உங்கள் ஆப்பில் பார்க்குற வேல்யூ எல்லா எக்ஸ்பென்சஸும் போக தான், அவ்வளோதாங்க, சிம்பிள், ரைட்டுங்களா. ரெண்டாவது, இந்த ஒரு தப்பான புரிதல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான கிளாரிட்டி பார்ப்போம். இந்த 12 லட்ச ரூபா ஒரு ஃபண்டில் நம்ம போடுறோம், 1% தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 12,000 ரூபா. சரி, இதை ஒரு 12 ஃபண்டில் போட்டோம்னா என்னன்றதை பார்ப்போம். 12 ஃபண்டில் ஒரு லட்சமாக நம்ம 12 ஃபண்டுக்கு போடுறோம். எல்லாத்துக்கும் 1% ஒவ்வொரு ஃபண்டுக்கும் 1000 ரூபாங்க. அப்போ டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் 12,000 ரூபா தான் வருது. அதாவது எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஒரு ஃபண்டில் 12 லட்ச ரூபா போட்டாலும் 12,000 ரூபா தான் எக்ஸ்பென்ஸு. 12 ஃபண்டில் நீங்கள் பிரித்து போட்டிங்கனாலும் 12,000 ரூபா தான் எக்ஸ்பென்ஸு. அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் வைக்கும் போது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சு சொல்லக்கூடாதுங்க. ஆக்சுவலாக நம்ம எதை வச்சு பார்க்கணுன்னா, 12 ஃபண்டெலாம் இருக்குது பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகுதா, அந்த ஒவ்வொரு ஃபண்டும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நார்மலாக நீங்கள் மெஜாரிட்டி, ஏன்னா எனக்கு போர்ட்ஃபோலியோ ரிவ்யூவில் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய மிட் கேப் ஃபண்டு, நிறைய ஸ்மால் கேப் ஃபண்டுன்னு வச்சுருப்பாங்க. அப்போ என்ன நம்ம அங்கே புரிஞ்சுக்கணுன்னா, ஓவர்லேப் ஆகுதா அந்த ஒவ்வொரு ஃபண்டுக்கும் அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளால் ரியலாக மானிட்டர் பண்ண முடியுதா. நிறைய ஃபண்டு வச்சுருந்தோம்னா நம்ம எப்படி ரீபேலன்ஸ் பண்ணுறது, எது பர்ஃபார்ம் பண்ணுது, எது பர்ஃபார்ம் பண்ணலை, அதில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன், ஒரே ஸ்டாக்ஸில் சேம் செட் ஆஃப் ஸ்டாக்ஸில் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அதே ஒரு சின்னதாக ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்மளால் மேனேஜ் பண்ணுறது ஈஸி. ஸோ இந்த ஆங்கிளில் தான் பார்க்கணும், இந்த ஆஸ்பெக்டில் தான் பார்க்கணுமே தவிர இந்த எக்ஸ்பென்ஸ் ஆஸ்பெக்டில் பார்க்கக்கூடாது. சரி, அப்போ நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் நம்மளோட போர்ட்ஃபோலியோவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபண்டில் வச்சோம்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன், அதே 12 லட்ச ரூபா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். அப்போ ஒரு ஃபண்டை நம்ம பேஸ்ட் ஆன் ரிட்டர்ன்ஸுங்க பார்த்துட்டு நல்லா இருக்குது, ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குவாண்ட் எல்லா கேட்டகரியிலுமே அவங்க டாப் லெவலில், டாப் ரேங்கில் தான் இருந்தாங்க. ஓகேங்களா, அதை பார்த்துட்டு ஒரு இன்வெஸ்டர் அதை செலக்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போமே. லாஸ்ட் 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அப்போது நம்ம ஏஎம்சி லெவல் ரிஸ்கில் ஒன்று மாட்டிக்கிறோம், கரெக்டுங்களா. ஆனால் நான் இப்போ நான் அந்த குவாண்ட் தப்பான ஃபண்ட் ஹவுஸ் இல்லை தப்பான ஸ்கீம்ன்றது சொல்ல வரல. நான் எப்படி உங்களுக்கு சொல்ல வரேன், நம்ம டைவர்சிஃபிகேஷனுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணுன்றது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது தான். இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ திரும்ப அவங்க ரிகவர் ஆகிட்டு திரும்ப பேக் டு நல்ல பர்ஃபார்மன்ஸில் வராங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பேசிக்காக பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக பிரிச்சுக்கணும். அதான் நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்கள், ஃபண்ட் ஏல ஒரு 6 லட்ச ரூபா, ஃபண்ட் பியில் ஒரு 3 லட்ச ரூபா, ஃபண்ட் சியில் ஒரு 2 லட்ச ரூபா, ஃபண்ட் டியில் ஒரு 1 லட்ச ரூபா. அப்போ ஒவ்வொருத்துக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மாறுபடுது பாருங்கள். ஃபண்ட் ஏ அதாவது ஒரு லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு, இல்லை மல்டி கேப், இல்லை ஃப்ளெக்ஸி கேப்பு, மல்டி அசட் ஃபண்டு, ஓகேங்களா, டெட் ஃபண்டு, ஆர்பிட்ராஜ் ஃபண்டு, அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு, இல்லை கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் ஃபண்டு, இல்லை ஒரு மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டுனா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குங்க, ரைட்டுங்களா. ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதில் ஒரு 6 லட்ச ரூபா, இதில் ஒரு 3, இதில் ஒரு 2 லட்ச ரூபா, இதில் ஒரு 1 லட்ச ரூபா, டோட்டலாக ஒரு 12 லேக்ஸுங்க. இதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ படி என்ன காஸ்ட் வருது பாருங்கள். 6 லட்ச ரூபாக்கு 1%னா 6,000 ரூபா, 3 லட்ச ரூபாக்கு 0.8%னா 2,400 ரூபா, 2 லட்ச ரூபாக்கு 0.5%னா 1000 ரூபா, 1 லட்ச ரூபாக்கு 1.2%னா 1,200 ரூபா. எஃபெக்டிவாக ஆன் அன் ஆவரேஜ் என்ன எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வருதுன்னு பாருங்கள், 0.88%. ஓகேங்களா. சரி, இது எதுக்கு இந்த டைவர்சிஃபை பண்ணுறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா,
ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜருக்கும் யூனிக் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் இருக்குங்க. நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் எல்லாத்தையும் கொண்டு போய் ஸ்மால் கேப்லையும் போட முடியாது, எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு மிட் கேப்லையும் போட முடியாது. அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மல்டி கேப், ஒரு அசெட்டு, ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப், இந்த மாதிரி ஒரு பேசிக் லெவல் டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜருக்கும் யூனிக் ஸ்டைல் இருக்குங்க. ஒரு சில ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க, ஒரு சில ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க, ஒரு சில ஃபண்ட் மேனேஜர் மொமெண்டம் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து குவான்ட்டை பற்றி பேசணும் பார்த்தீங்களா, அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு யூனிக் ஸ்டைல் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ நம்ம ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைவர்சிஃபைடாக போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணுன்றது தானே தவிர நம்ம வந்து வெறும் பேஸ்டான இந்த எக்ஸ்பென்சஸை மட்டும் பார்க்கக்கூடாதுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். இங்கே அடுத்தது நம்ம லாஸ்ட் வீடியோவில் 10 கோடி ரூபாய்க்கான ரோட் மேப்புன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார், என்னென்னா அந்த வீடியோவில் வந்து நம்ம அசெட் அலோகேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி 80%, அதுக்கப்புறம் 60%, 35%ன்ற மாதிரி 3 ஃபேஸஸ். அதாவது ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணும்போது அக்யூமுலேஷன் ஃபேஸுன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் நம்ம எடுத்துக்கிறோம், அடுத்தது கன்சாலிடேஷன் ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஃபேஸுன்றது எடுத்துக்கிறோம். இதை தான் நம்ம வந்து இங்கே அசெட் அலோகேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதாவது என்னென்னா, ஸ்டார்டிங்கில் அக்ரெசிவாக நீங்கள் 80% ஈக்விட்டியை வைக்கலாம். ஆனால் நம்ம கோல் டுவர்ட்ஸ் போகும்போதுங்க, 2வது ஃபேஸில் வரும்போது பார்த்திங்கன்னா ஈக்விட்டி போர்ஷனை கிராஜுவலாக கம்மி பண்ணணும், உங்களோட ஹைப்ரிட் போர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீ ரிட்டையர்மெண்ட், அதாவது 2-3 வருஷத்துக்கு முன்னாடிங்க, கோலுக்கு முன்னாடி ஈக்விட்டி போர்ஷனை கம்மி பண்ணிவிட்டு ஹைப்ரிட் போர்ஷனை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணிடுறோம், கோல்டை வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதனால் நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோன்னா, மார்க்கெட்டுன்றது வாலட்டைல், மார்க்கெட்டுன்றது அன்எக்ஸ்பெக்டட். யாருக்கும் அடுத்த 2-3-4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாதுங்க. இப்போ புல் மார்க்கெட்டாக இருக்குதுன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகுமான்றது தெரியாதுங்க. ஆனால் நம்மளோட சேஃப்டி நம்ம தான் பார்க்கணும். அப்போ நம்ம ஒரு கோல் டுவர்ட்ஸ் போகும்போது நம்ம ஈக்விட்டி போர்ஷனை கிராஜுவலாக கம்மி பண்ணும்போது அந்த ரிஸ்க்லேருந்து நம்ம கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணுறோம். அதை தான் நம்ம வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்தது வந்து ரிஸ்க் ப்ரொஃபைலும் வச்சு நம்ம இந்த அலோகேஷனை மாறுபடுங்க. ரிஸ்க் ப்ரொஃபைல் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இன்வெஸ்டர் வந்து ரிட்டர்ன்ஸை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரிஸ்க் ப்ரொஃபைல் நம்ம கேட்டோம்னா அக்ரெசிவ் தான் சொல்லுவார், கரெக்டுங்களா? ஆனால் ரியாலிட்டியில் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 1 lakhனா அது வந்து ஒரு 25% டவுன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்போ 75,000 ரூபா ஆகணும்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும், ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக டெம்பரரி லாஸ் தான். மார்க்கெட் ரிகவர் ஆச்சுன்னா திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆகிடும். ஆனால் அந்த டைமில் ஒரு பதட்டத்தில் அவங்க வந்து ரிடம்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஆக்சுவல் லாஸாக மாறிடும், அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து எஃப்டி டைப் ஆஃப் இன்வெஸ்டராக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ரூபா கம்மியானால் கூட அவங்களால ஏற்றுக்க முடியாது அசல்ல இருந்து, ரைட்டுங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் ப்ரொஃபைல் மாறும். நம்ம பார்க்குற வியூவர்ஸ் வந்து எந்த ரிஸ்க் ப்ரொஃபைலில் இருக்கீங்கன்றதுனா ஜஸ்ட்டு கூகுள் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் ப்ரொஃபைல் கொஸ்டினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்ஸில் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து கொஸ்டினர் வரும். ஆனால் அதை ஆன்சர் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, ரியலிஸ்டிக்காக உங்கள் மைண்ட் செட்டுக்கு அதை வந்து எடுத்துக்கிட்டு, அந்த சிச்சுவேஷனை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை ஹானஸ்ட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது காஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பியூராக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணிவிட்டு எந்த ஃபண்டையும் செலக்டும் பண்ணாதீங்க, அதே சேம் டைம் ரிஜெக்டும் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில ஃபண்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 3 years ட்ராக் ரெக்கார்டில் வரும்போது பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸில் வந்து அது எடுத்து கொடுத்துரும். அதாவது நீங்கள் வந்து நெட் ரிட்டர்ன்ஸ், அவங்க வந்து லாஸ்ட் 3 years ரோலிங் ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5 years ரோலிங் ரிட்டர்ன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஃபண்டு செலெக்ஷனை வைங்க. சரி, ஒரு வேளை 2 ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து எல்லா ரிஸ்க் ரேஷியோஸ்லையும், அதாவது ரோலிங் ரிட்டர்ன்ஸ்லையும் கன்சிஸ்டன்சி இருக்குது, பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணியிருக்குது, கேட்டகரி ஆவரேஜை பீட் பண்ணியிருக்குது, இண்டெக்ஸை விட அப் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இண்டெக்ஸ் ஏறுறதை விட இது கொஞ்சம் நல்லா ஏறுது, இண்டெக்ஸ் விழுறதை விட இது கொஞ்சம் கம்மியாக விழுது. இது எல்லா ஃபேக்டரும் இருந்துட்டு லாஸ்ட்டில் 2 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை பார்க்குறீங்கன்னா அப்போது நீங்கள் வந்து எது கம்மியாக இருக்குதுன்றதை செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதீங்க. அதே மாதிரி நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து ஒரு சிலர் நம்ம சேனலுக்கு ஜாயின் பண்ண புது வியூவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். அதாவது இது எல்லாமே நம்ம சேனலை ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபண்டு செலக்ட் பண்ணுறதுன்றதுலேருந்து நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ வரும் வீடியோஸில் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணணும், இப்போ நான் சொன்ன பாருங்கள், அப் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோனா எந்த வெப்சைட்டில் போய் பார்க்கலாம், டவுன் மார்க்கெட் கேப்சர் ரேஷியோ இது இந்த மாதிரி முக்கியமானது, ரோலிங் ரிட்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து எந்த வெப்சைட்டில் நம்ம போய் பார்த்துட்டு டிசைட் பண்ணலான்றதை சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சிலர் கமெண்ட்டில் வந்து டைரெக்டாக எனக்கு ஃபண்ட் நேம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் நல்லா என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நாங்கள்லாம் ரெகுலேட்டரி கீழே வரோம். செபி, ஆம்ஃபி இந்த அத்தாரிட்டி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா
எந்த ஒரு ஃபண்டையும் நம்ம வந்து ப்ரொமோட்டோ ரெக்கமெண்டோ டைரெக்டாக ஓவர் த சோஷியல் மீடியா சொல்லக்கூடாது. ஏன், அதுக்கான என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் சொல்லும் போது ஆன் ரெக்கார்ட் போயிடுது. அதுக்கப்புறம் ஒரு வேளை 3-4 வருஷத்துக்கு அப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா, அப்போ அந்த டைமில் பார்க்குற வியூவர் அதை வச்சு பேஸ் பண்ணிவிட்டு, அந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணிவிட்டு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருன்னா தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால, நம்ம வந்து எந்த ஒரு ஃபண்டு நேமை வந்து நம்ம வீடியோலையும் சரி, நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லையும் சரி, டைரெக்டாக வியூவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷனோ அட்வைஸோ பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் எஜுகேஷன் பர்பஸுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணலாம், ஒரு ஃபண்டை எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணலான்றதெல்லாம் வந்து லேர்னிங்க்கு ஒரு எஜுகேஷன் பர்பஸாக நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ், நிறைய வீடியோஸில் செலெக்ஷனில் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி வரும் வீடியோஸில் கூட பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸாக இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதனால் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் வந்து AMF ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் SIF டிஸ்ட்ரிபியூட்டர் ARN 303641. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை ரீச் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.